मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। டாய்ஸ் எல்லாம் விளையாட எடுத்தா அதை எடுத்த இடத்துல வைக்கிறதே கிடையாது. இவனுங்களோட என்னால முடியல. இதோட இது 4வது தடவை. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தும்முடுதி 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 துந்துந்து தும்முடுதி. என்ன பாக்குறீங்க? இது தும்முடுதி. இந்த பாட்டு தான் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அவளை பார்த்தா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கும் ஜாக்கிரதையா பேசு. அப்புறம் அவகிட்ட அடி வாங்கி தொலையாத. இதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன், ஜாக்கிரதை. அடடா, ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. பாட்டு தெரியலனா தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே. என்னால முடியல. தும்மிடுதி தும்மிடுதி தும்மிடுதி. இந்தாங்க, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? வீட்ல இருந்து சத்தம் வருதே, அதை வச்சே தெரிஞ்சுக்க வேண்டாமா அவங்க உள்ள அநியாயம் பண்றாங்கன்னு? இதோட 4 தடவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீடையே அலங்கோலம் பண்ணிட்டாங்க. வீட்டுல இவங்களை விட்டுட்டு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஃபிளைட்டுக்கு வேற எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ? அட, இதான் பிரச்சனையா? கவலை விடுங்க, நான் சொன்னா கேட்பாங்க. டேய், உனக்கு அவங்கள பத்தி தெரியாது, ஜாக்கிரதை. அவங்க 4 பேரை ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். சும்மா என்ன பயமுறுத்தாதீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. யாரோ வேணா இருந்துட்டு போகுது. ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. இதுக்கு பேபி சிட்டர் வச்சா போதும். பேபி சிட்டரா? பேபி சிட்டர் இருந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பேபி சிட்டர்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அவனை வேணா நான் ரெஃபர் பண்றேன். ரொம்ப நல்ல பையன், அடக்க ஒடுக்கமான பையன், பத்திரமா பாத்துப்பான். என்ன சொல்றீங்க? அப்படியா? அப்ப உடனே ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. நமக்கு எதிரா ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பேபி சிட்டர் இருந்தா நம்ம கேரம் போர்டு ஆடும்போது டிஸ்டர்ப் பண்ணுவாரு. டான்ஸ் ஆனா டிஸ்டர்ப், டைம் ஆச்சுன்னு தூங்குன்னு சொல்லுவாங்க. தூங்க விடாம சீக்கிரம் எழுந்திருக்க சொல்லுவாங்க. இல்ல வேணா, நமக்கு பேபி சிட்டர் வேணா. நம்மள யாரும் கண்ட்ரோல் பண்ண கூடாது. வீட்ல யாராவது இருக்கீங்களா? யாரு? நான் தான் பேபி சிட்டர். உங்க எல்லாரையும் பாத்துக்கிறதுக்காக என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்னது, இவனா நமக்கு பேபி சிட்டரு? இங்க பாரு, எங்களுக்கு பாத்துக்க தெரியும். உன்னை யார் வர சொன்னா? ஏப்பா, நான் தான்ப்பா உண்மையாலுமே பேபி சிட்டர். இத பாத்தீங்களா, பால்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீயும் வீட்டுல அடங்காம தானே சுத்திக்கிட்டு இருந்த? எனக்கு புகழ்ச்சி விளம்பரம் பிடிக்காது. நான் தான் அடங்க மாட்டேன். ஆனா மத்தவங்க எல்லாம் ஆட்டி படைச்சிடுவேன். டேய், பஞ்சு பாடு கேவலமா இருக்குடா. சொல்றத கேளு. நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுடா. இந்த பைல்வான் வீட்ல ஏதோ அந்த பசங்க கூட பிரச்சனை பண்ணு பைல்வான் உன்னை போட்டு நொங்கிட்டாராம. அப்புறம் நீ எங்கேயோ போயிட்டேன்னு கேள்விப்பட்ட. அப்புறம் எப்படி நீ மறுபடியும் ஊருக்குள்ள வந்த? நீ போய் எங்களை பாத்துக்கிறியா? உன்னை நிறுத்துங்க. எனக்கு ஒரு அருமையான யோசனை இருக்கு. அடி வாங்குறவன் இவன் இருந்தாலும் நமக்கு எந்த கேள்வியும் வராது. அதனால நம்ம ஜாலியா இருக்கலாம். என்ன பார்த்தா அடி வாங்குறவன் நான் சொல்றேன். நான் அடி வாங்குறவன் இல்லடா, அடி கொடுக்கற வல்லரசே. சொன்ன பேச்ச கேட்கல, மேடத்துக்கு கால் பண்ணிடுவேன். வேணா. என்ன இதுக்கு டென்ஷன் ஆயிட்ட? இதுக்கெல்லாம் கால் பண்ணலாமா? நீ சொல்றத நாங்க கேக்குறோம். அது ஆமாமா, உன் மூஞ்சிய பார்த்தோன்னே எங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்னையா கலாய்க்கிறீங்க? இருடா, உங்களை பாத்துக்கிறேன். நான் உனக்கு காமெடி பீஸ் இல்ல, ஸ்ட்ரிக்ட். பார்த்தாலே தெரியுது, கழுதையும் மூஞ்ச பார்த்து பயந்து ஓடி இருக்குல்ல. டேய், நீங்க எல்லாம் ஓவரா பேசுறீங்க. நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். இல்ல உங்க ஓனர் அம்மாவுக்கு போன் பண்ணிடுவேன். மரியாதையா போய் தூங்குங்கடா. ஓகே சார். என்னது அமைதியா இருக்கு? அமைதியா இருந்தா நமக்கு தூக்கம் வராது. லைட்டா போடுவோம். இப்ப மியூசிக் ஆனே. தூங்கும் போது பாட்டு கேட்டே தூங்கணும்னு உங்க பெரியப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நல்லா கேளுங்க. இவ்வளவு சத்தமா விட வைப்ப, காதை கிழிஞ்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்றியா இல்லையா? என்ன ஆளுங்கடா நீங்க? பாட்டு கேட்டு தூங்கினாதானே நல்லா தூங்க வரும். அடே பேபி சிட்டர், எழுந்துருடா. என்னடா பண்றது? அவன் தூங்கிட்டான். டேய், இவன் தூங்கிட்டாடா. நீங்க லைட் ஆஃப் பண்ணுங்க, நான் பாட்டு ஆஃப் பண்றேன். சரியா? சீக்கிரம். அப்பாடா. பயப்படாதீங்க, அது அவனேதான். ஏமாந்தீங்களா? ஏன்டா இப்படி நடுராத்திரில கத்திட்டு இருக்க? டேய், நீ பேபி சிட்டரா, நான் பேபி சிட்டரா? உங்களை பாத்துக்க தான் என்ன அனுப்பி இருக்காங்க. இங்க பாருங்க, அமைதியா இருந்தா எனக்கு தூக்கம் வரவே வராது.
நீ அமைதியா இல்லனா எங்களுக்கு தூக்கம் வராது. அமைதியா இருந்தா பேய் வந்து பயன்படுத்திடும், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தூக்கம் வருது. இந்த மாதிரிப்பா நான் மட்டும் என்ன தூங்க வேணாம்னு சொல்றேன். அமைதியா இருந்தா எனக்கு பயமா இருக்கு, பேய் வந்துடும்னு. சரிடாப்பா, இப்ப என்னதான்டா பண்றது? சீக்கிரம் சொல்லு. ஒரு ஐடியா சொல்றேன், இங்க வா. நீ என் கூட வாயேன். இப்ப உன் மடியில நான் படுத்து தூங்குறேன். இன்னும் என்னென்னலாம் இருக்கோ தெரியல. அப்பா தம்பி, ஓவரா பேசாத. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு கேம் விளையாடணும், எல்லாம் படுங்க. இங்க பாருப்பா, நீ என்ன பண்றன்னா ஒரு நல்ல தாலாட்டு பாட்டு பாடு, அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏய், சத்தம் இல்லனா தூக்கம் வராதுன்னு சொன்னான். எனக்கு தாலாட்டு பாடுங்கன்னா நீங்க படுத்தா தூங்குறீங்க. அடே, இது தூங்குற நேரம்டா, ஏன்டா உயிரை வாங்குற? டார்ச்சர் பண்ணாதடா. எங்களை பாத்துக்க உன்னை அப்பாயிண்ட் பண்ணா நாங்க தான் உன்னை பாத்துக்கிறோம். இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்னாலயே இருக்க முடியாது. நான் வெளியே போய் தூங்குறேன். நானும் வரேன்டா. டாடா, பத்திரமா தூங்குங்க. ஆகா, வயிறு வலிக்குதே, வயிறு வலிக்குதே. என்னதான் உன் பிரச்சனைன்னு சொல்லு. பயங்கரமா வயிறு வலிக்குதே. அப்படின்னா சீக்கிரம் போக வேண்டியதானே? இருக்கிற இடம் தெரிஞ்சா நான் போக மாட்டானா? எனக்கு தெரியாது. ஏன்டா பாத்ரூம் எங்கன்னு தெரியலங்கிறதுக்காகவா எங்களை வந்து இப்படி எழுப்பி உயிரெடுக்கிற? பேச்ச வளர்க்காம சீக்கிரம் சொல்லுங்கடா, இல்லன்னா இங்கே நான் போயிடும் போல இருக்கேன். அடே, இது இருக்கு பாரு, இதான பாத்ரூம். சீக்கிரம் உள்ள போய் தொலைடா. ஐச்சக்கா, ஐச்சக்கா. எல்லாரும் போய் தூங்குங்கப்பா. முடியல. முடிச்சிடுச்சு. என்ன தைரியம், இங்க எல்லாம் தூங்குறாங்க. மணி 6 ஆயிடுச்சா? அப்ப எடு வீசுற, ஜாலியா விளையாட வேண்டியதான். ஆடலாம் பாடலாம். ஹே நிறுத்து, நாங்கெல்லாம் தூங்கவே இல்ல. நீ மட்டும் தான் தூங்குன. கத்தாம அமைதியா இரு, புரியுதா? டேய், தூங்குற வேலைலாம் ராத்திரி தான். இப்ப விடிஞ்சிடுச்சு, வாங்க போய் விளையாடலாம். காலையில 6 மணிக்கு இருந்துச்சு ஓடி விளையாடு பாப்பான்னு நீங்க சின்ன வயசுல படிக்கல? ஓய்ந்திருக்கல் ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே. இங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் விட்டுரு. நாங்கெல்லாம் தூங்கி எந்திரிச்சு வரோம். ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? அவர்லாம் நிறைய தான் சொல்லியிருக்காரு. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லியிருக்காரு. ஆனா 1 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு விளையாடுறதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு ஒரு ஐடியா. நாம ஏன் கண்ணாமூச்சி ஆடக்கூடாது? என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டை விட்டு நம்மளே ஓட வச்சுட்டா அவன் கையில மாட்டக்கூடாது. ஆளுக்கு ஒரு நல்ல இடமா பாத்துக்கோங்க. போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க. போங்க, கிளம்ப. நான் எங்க போவேன்? இது என்னது? சரி சரி, நல்ல ஐடியா கொடுத்த. ஒரு இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? நான் அங்க போய் ஒளிஞ்சுக்க போறேன். யாரு வந்தாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. நானும் போறேன். நான் போய் இதுல ஒளிஞ்சுக்கோ. அடே, மாட்டிக்காதடா, பாத்து. ஓகே. டேய், நீ எப்படிடா? மாட்டிக்க மாட்டேன். ரைட்டு. சரி சரி, கவலைப்படாத. இரு. 8, 9, 10. எங்கடா போயிட்டீங்க? உங்களை நான் கண்டுபிடிக்க போறேன். என்ன காம்பவுண்ட்ல ஒரு ஆளையும் காணும்? வீட்டை விட்டு போயிட்டாங்களோ? எங்கேயாவது போய் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? உங்களை எப்படி எழுப்புறேன்னு மட்டும் பாருங்கடா. ஒரு குகை தெரியுது, நான் போய் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன். டேய், உனதாடா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடா? ஏன்டா எங்க உயிரை எடுக்கிற? நம்ம எல்லாரும் காலையில விளையாடுறதா தானே சொல்லியிருந்தோம். பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? விளையாட சொல்லியிருக்காருல. இப்ப இந்த பாலை வச்சு உங்களை நான் அடிக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணாத. ப்ளீஸ் ப்ளீஸ், சொன்னா கேளு. வேண்டாம். இதால உங்களை துரத்தி துரத்தி அடிப்பேன். அப்புறம் நீங்க எல்லாரும் தெரிச்சு ஓடணும். எப்ப பாரு என் வீவ பச்சை குறி தப்பாதே. ஏய், அடுத்து யாரு? ஏய், மாட்டன நில்லே. ஏய், ஓடனால விட மாட்டேன். எப்படி ரிவைஸ் ஷாட்டு? சக்கா. ஆமாடா, பாலை பிடிச்சாச்சு.
நல்ல வேலை நமக்கு அடி இல்ல. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். ஏய் நில்லுங்கடா. ஓ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஹலோ மேடம், வந்துட்டீங்களா? நாங்க பண்ணது தப்புதான். நாங்க அடங்காம இருந்ததுக்காக இப்படிலாம் தண்டிக்காதீங்க ப்ளீஸ். இனிமே நாங்க ஒழுங்கா இருப்போம். இவன் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இவனை எதுக்காக பேபி சிட்டரா வச்சீங்க மேடம்? இவனை நான் பேபி சிட்டரா வச்சனா? ஆமா மேடம், ப்ரொஃபசர் தான் என்ன இங்க பேபி சிட்டரா அனுப்பி வச்சாரு. எது அவரு உன்னை பேபி சிட்டர்னு அனுப்பி விட்டாரா? இவன் எங்களை ராத்திரி ஃபுல்லா தூங்க விடாம பண்ணிட்டான் தெரியுமா? என்ன சொல்றீங்க? உங்க எல்லாரையும் இவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ப்ரொஃபசரா? ஆமா, இப்ப அவர் எங்க? என்னதான் நீங்க தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஒரு நல்ல பேபி சிட்டர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்படி கொடுமைக்காரனை அனுப்பி வச்சிருக்கீங்க. இவன் பேபி சிட்டரே கிடையாது. பந்தால எப்படி குழந்தைங்களை அடிச்சிருக்கான் பாருங்க. விட்டுருங்க, வேண்டாம், அவசரப்படாதீங்க. உதவி செய்யலாம்னு பார்த்தேன். என்ன விட்டுருங்க.